அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இப்படி யாராவது நம்மளை கேட்பாங்களா? ஆனால் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார் இல்லையா? எங்கள் மூலமாக. அதனால் நிறைவாக இருங்க, நம்பிக்கையும் விசுவாசத்தோடு இருங்க. நம்ம எது கேட்டாலும் தருவார். சரியா? இன்று என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 2-4 முடிய. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வார். அவர்கள் தங்களுக்கு உரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள். எனவே உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்போது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும், மறைவாக உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். பிரைஸ்தலா. நம்ம 40 நாள் தர்மங்கள் செஞ்சுருப்போம் இல்லையா? தானங்கள், தர்மங்கள் தெரிஞ்சு செஞ்சுருப்போம், தெரியாமல் செஞ்சுருப்போம். இந்த 40 நாள் மட்டுமல்ல, எப்பொழுதும் செய்கின்றவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? அப்போது அந்த தர்மங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்யும்போது விண்ணகத்தந்தை அதுக்கு நமக்கு கைமாறு செய்கிறார் என்று சொல்கிறார். நம்ம பிறருக்கு தெரியும் போது அது பெருமை பேசுவதற்காக, இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காக அது நடக்கு. அப்போ நாம் எப்போவுமே நம்ம இறைமக்களாக இருக்கும்போது நாம் பெற்றுக்கொள்ளும் போது எப்படி மறைவாய் பெற்றுக்கொள்கிறோமோ இறைவனிடமிருந்து, அதுபோல் நம் கொடுக்கும் போதும் பிறருக்கு கொடுக்கும் போதும் மறைவாய் கொடுக்க வேண்டும். பிறர் சொல்வாங்க அதை செய்வாங்கன்னு இல்லை, நமக்கு மனசுக்கு என்ன தோணுது, ஆவியானவர் உங்களை என்ன தூண்டுகிறார், என்ன செய்ய சொல்கிறார், அதை பார்த்து நாம் செய்யும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஆள் கூட்டி எல்லாரையும் ஒன்று போல் சேர்த்து வச்சு கொடுக்குற கூட்டமும் இருக்குது. சில பேர் தெரியாமல், ஒருத்தருக்கு தெரியாமல் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தாருக்கு கூட தெரியாதவாறு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி நல்ல உள்ளங்களும் இருக்குது நிறையா இல்லையா? அப்போது அதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தந்தை கைமாறி செய்வார். எப்படின்னா, நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாக இருக்கும், மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மறைவாக என்ன நாம் செய்கிறோமோ, தர்மங்கள் செஞ்சாலும் சரி, பாவங்கள் செஞ்சாலும் சரி, எல்லாமே மறைவாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறதுக்கு எப்படி கைமாறு கிடைக்கி? தந்தையிடமிருந்து நமக்கு கைமாறு கிடைக்கி. இப்போ இதுவரைக்கும் நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு செஞ்சோமா, தெரியாமல் செஞ்சோமா? செய்தவர்களுக்கு தானே தெரியும் இல்லையா? அப்போ இனிமேல் நாம் எப்படி இருக்கணும் சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஒவ்வொரு இறை வார்த்தையின் மூலம் எங்களை தெளிவுபடுத்துகிறீர் ஆண்டவரே. அந்த இறை வார்த்தையை கொண்டு எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே, செயல்படுத்துகிறீர். ஆண்டவரே, அதற்கு கொடான கொடி நன்றி கூறுகிறோம். இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம் என்பதல்ல, இனிமேல் நாங்கள் உம்முடைய திட்டப்படியே நாங்கள் நடப்போம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம்ப்பா, நம்புகிறோம்ப்பா. அந்த நம்பிக்கையில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.